ஆண்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காக்னிசனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா மெனி வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 10,000 20,000 வேகன்சி இந்த மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனி வேகன்சி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போகுது. அதுக்கான கொஸ்டின் ஆன்சரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதீங்க, போய் பாருங்க நண்பா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பயனுள்ள தகவல் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2025 இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லட்சத்துலேருந்து 6,75,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஐடி கம்பெனிங்கிறதுனால இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புகழ்பெற்ற ஐடி கம்பெனி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸான ஐடி கம்பெனியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கணக்கு தான் பண்ணுவாங்க, மந்த்லி கிடையாது. ஆனால் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி கிரெடிட் பண்ணுவாங்க. இதில் 4 லட்சம் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 33,000 56,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் மந்த்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 2024 பேட்ச் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2024 பேட்சில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக்கு, எம்இ, எம்டெக்கு படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பர். நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 60% மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th நீங்கள் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ, யூஜி, பிஜி, இப்போ நீங்கள் இன்ஜினியர் படிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59.59 சொல்லியிருக்காங்க. 60% கிட்ட 30% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே தான் இருப்பாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே தான் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்ல, கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 28 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே 2024 பேட்ச் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வெளியே வரீங்க, அப்ளை பண்ணுங்க நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணி வெளியே வருவீங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணிங்க. அப்படி கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜாப் நிறைய ஐடி கம்பெனி இருக்குது, HCL இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ட்ரை பண்ணுங்க நண்பா, கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மார்க் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா HR இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஹை லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பா. அதில் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும்பா. கொடுத்துட்டு ஃபைனலாக வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு மேட்டுக்கு சப்மிட் பண்ணுங்கன்பா. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு சப்மிட் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சும் வீணாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வந்தால் எடுத்து வச்சுக்கங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க நண்பா. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு 20/2/2025 நண்பா. அதே மாதிரி அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/3/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க நண்பா. இதுக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, அஃபிஷியல் வெப்சைட் எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழனி முருகன் ஜாப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடு நண்பா. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா.
இதை விட பெட்டராக அடுத்த ஜாப் வரப்போகுது நண்பா. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கு நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.